கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 21:4. In English it's Matthew 21:5. In English Matthew 21:5. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. யாருக்கு சொல்லுங்க? சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தை சொல்ல தீர்க்க தரிசனத்தை எடுத்து இங்கே மத்தேயு எழுதுறார். மத்தேயு இங்கே எழுதும்போது என்ன சொல்றாரு? சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்க. சீயோன் குமாரத்தி என்பது என்ன? எருசலேம், அது யூதகுல மக்கள், கர்த்தர்களுடைய உடன்படிக்கைக்கு பண்ணப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடியதான் இங்கே மத்தேயு அதை எடுத்து சொல்றாரு. என்ன? இதோ உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன் ராஜா வருகிறார். அதாவது இஸ்ரவேலை ஆளக்கூடிய சரியான ராஜா, தாவீதின் குமாரன், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சகர், அவருக்கு ரட்சிப்பை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் வருகிறார் என்று சொல்லக்கூடியதாக, உங்கள் ராஜா வருகிறார். ஏன்னா அங்கே ராஜா தான் அங்கே வர்றாரு என்று சொல்லக்கூடியதாக அவர் என்ன வர்றாரு? கழுதையின் மேலும் கழுதை மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லக்கூடியதாக அவர் என்ன? உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய். எப்படி சாந்த குணமுள்ளவராய்? அவர் எப்படி ஒரு சாந்த குணமுள்ளவர், ஒரு அமைதியானவர், யார் வேணாலும் அவர்கிட்ட போகலாம், அவர் மனத்தாழ்மை உள்ளவர். அதனால என்ன, அவர் சாந்த குணமுள்ளவர் என்று சொல்லும்போது சாந்த குணங்கிறது பலவீனம் கிடையாது. நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கொள்ளணும். அது பலவீனம் வேற, சாந்த குணம் வேற. அப்போ உன் ராஜா என்ன? சாந்த குணமுள்ளவராய் எதில் வர்றாரு? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். இது மிக தெளிவாக சகரியா சொன்ன தீர்க்க தரிசனம். கழுதை, கழுதையின் மரி, ஒரு தாயினுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடியதாக. இது எவ்வளவு அழகா நேர்த்தியா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 450 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தையை எப்படி அவ்வளவு நேர்த்தியா கர்த்தர் இப்படி வருவாரு, ஒரு கழுதையின் மேலும் கழுதையின் மரியின் மேலும் வருவார் என்று சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்க என்ன சொல்றாரு? பெத்லேகேக்கு போ, அங்கே ஒரு கழுதையும் கழுதை குட்டி இருக்கும், அந்த முதலாளிகிட்ட சொல்லு, ஆண்டவருக்கு தேவன் சொல்லி உடனே விட்டுருவா, அதை எடுத்துக்கொண்டு என்கிட்ட கொண்டு வா என்று சொல்லி தெரிந்தெடுத்து அவர் செய்யக்கூடிய காரியம். இதில் இன்னொரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற இல்லை. ஏன்னா நிறைய பேர் இந்த பழைய ஏற்பாடை வாசிப்பதில்லை. நிறைய பேர் அதனுடைய பழைய ஏற்பாடினுடைய தொடர்ச்சி தான் புதிய ஏற்பாடு. இந்த நம்முடைய பைபிள் மொத்தமாக ஒரு புஸ்தகம் தான். பழைய உடன்படிக்கையில் எப்படி இருந்தது, புதிய உடன்படிக்கை எப்படி அது தொடர்கிறது என்று காட்டக்கூடியதாக தான் இருக்குது. அதனால தான் அப்போ இங்கே மத்தேயு நமக்கு என்ன காட்டுறாரு? இது ஒரு தொடர்ச்சியாக நடக்கக்கூடியது. அதனால இயேசு கிறிஸ்து தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு இரட்சகர், அவர் தான் ராஜா, அவர் மனத்தாழ்மையில் வர்றவர் என்பதை மிக தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறத கேட்கும்போது, இயேசு கிறிஸ்து ஒரு தேவன், இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் நிறைய கடவுள் வச்சுருக்கோம், அவரையும் வச்சுக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு கடவுள் மாத்திரம் இல்லை, அவர் ராஜா. என்ன, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா, அவரை உங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறீங்களா? ராஜாவுக்கு என்ன தேவை? நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக இருக்கணும். அப்போ நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழாக நீங்கள் இருக்கக்கூடிய மக்களாக, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் ராஜான்னு சொன்ன உடனே மற்ற ராஜாக்கள் என்ன செய்வாங்க? அதிகாரம் செலுத்துவாங்க. நீ இதை செய்யலைன்னா உனக்கு இந்த தண்டனை என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய ராஜாக்கள் உண்டு. ஆனால் இந்த ராஜா என்ன? மனத்தாழ்மையான ராஜா. இந்த மனத்தாழ்மையான ராஜா உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுப்பாரு, சில கட்டளைகளை சொல்றாரு. ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா?
அதாவது ஒரு அதிகாரமுள்ள ஒரு ராஜா சொல்லுவதற்கும் ஒரு சாந்த குணமுள்ள ஒரு ராஜா சொல்லுவதற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு, தெரியுமா? அப்போ இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனத்தாழ்மையாக வந்த ஒரு ராஜா, அவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு மனத்தாழ்மையுள்ள ஒரு மக்களா இருக்கிறீங்களா? இதுதான் நமக்கு தேவையான ஒரு காரியம். ஏன்னா இன்றைக்கு அநேக மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேங்கிறாங்க, அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிவதில்லை. நீங்க எப்படி? வல்ல பிதாவே, இது அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனத்தாழ்மையுள்ள ஒரு ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவர் சாந்த குணமுள்ளவர் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து கை கொண்டு வாழுகிற ஒரு உண்மையுள்ள சந்ததியாய் நாங்கள் அவரை ஒரு ராஜாவாக வரவேற்று அவருக்கு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.